ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஷோ டைம். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா காமாட்சி நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது மதன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்எல் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதனால் இந்த திரைப்படத்தை இந்த வருஷம் தெலுங்கில் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ராஜு நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பாவியா திரிகா நடிச்சிருக்காங்க. சரண்யா மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ராகவ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்எல் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.6 ரேட்டிங் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா F1 தி மூவி. இந்த திரைப்படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா பேட் பிரெட், கேரி கேண்டன், தாம்சன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டைரக்டர்ன்றது ஜோசப் கொசின்ஸ்கி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்எல் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஆப்பிள் டிவி ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ரொமான்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது பாண்டிராஜ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இந்த படத்தை இன்னுமே பார்க்கலைன்னா மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஓடிடி ரேஷன்றது பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்னா அமேசான் பிரைம் கிளைம் பண்ணுறதுக்கு அதே சான்சஸ் இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.